என்ன பறவை இது? எதுக்காக வந்து என்ன அட்டாக் பண்ணுது? அவனோட கண்கள் எனக்கு நிச்சயம் வேணும். நடக்க போற நம்ம யுத்தத்துக்கு அதுதான் நமக்கு ஆயுதங்கள். அர்ஜுன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பையனை அது தாக்குதுன்னா அது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண பறவை இல்லம்மா. எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. எங்க அர்ஜுனுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுல்ல? அமிர்தா ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நான் இப்ப உங்களை ஏதாவது கேட்டனா? இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன, நான் உங்களுக்கு யாரு தானே? இல்ல, அடையாளம் ஏதோ இருக்குன்னு சொன்னல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் பாட்டி. அர்ஜுன், நீ சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா? கழுத்துல இந்த அடையாளம் மறந்தது நீ சரியா பார்த்த இல்ல? ஆமா பாட்டி, ஆனா நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? அது அது ஒண்ணும் இல்லப்பா. பறவை கழுத்துல அடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னியா, அதை கேட்டு பயந்து போயிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருந்தது. எதுக்கும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பா. ரொம்ப நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நீ படுத்துக்கோப்பா. இல்ல இல்ல, வந்தது அவங்கதானா? இல்ல, வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களால எப்படி இந்த நேரத்துல வர முடியும்? யாருக்குமே தெரியாத அளவுக்கு 25 வருஷமா ஒளிச்சு வச்சிருந்த அந்த ரகசியம் இப்போ கடைசி நேரத்துல வெளியில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே மாசம், இன்னும் ஒரே ஒரு மாசத்துல அர்ஜுனுக்கு பிறந்த நாள். அதோட அவனுக்கு 25 வயசு பூர்த்தி ஆயிடும். திரிவேணி, அப்போ உன்னோட முழுமையான விளையாட்டை நீ ஆரம்பிக்கணும்.
இன்னும் எந்திரிக்கல போல இருக்கே. எழுப்பலாமா இல்ல காஃபி எங்கேயே வச்சுட்டு போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சூடு ஆறி போயிடும். அவர் எந்திரிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அர்ஜுன், காஃபி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. அர்ஜுன் எழுந்திருப்பா, உனக்காக சுட சுட டீ கொண்டு வந்திருக்கேன் பாரு. எழுந்திரு எழுந்திரு. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? காஃபி வேற கொண்டு வந்திருக்க. அது சரி, இனிமே எனக்கு என்ன இங்க வேலை? பாட்டி, இன்னைக்கு நீங்களே உங்க கையால எனக்கு காஃபி கொடுங்க. முகத்து மூடி இருக்கிற போர்வையை எடு. போர்வையை மூடிக்கிட்டே குடிக்க முடியுமா? பாட்டி, காஃபி கொடுங்க. நான் தான் காஃபி கொண்டு வந்திருக்கேன், பாட்டி டீ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்தங்க. அப்ப சரி பாட்டி, நீங்க கொண்டு வந்த டீயே கொடுங்க. உங்க கையில நீங்க போட்ட டீ அற்புதமா இருக்கும்னு அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. இந்த சூடா இருக்கும், குடி. ஏலக்காய் போட்டிருக்கேன், ருசியா இருக்கும், குடி. அர்ஜுன், நீங்க தினமும் மார்னிங் என்ற உடனே காஃபி தானே குடிப்பீங்க, டீ குடிக்க மாட்டீங்களே? அது அப்போ, இது இப்போ. இனிமேலாவது மாறலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது சரி, நான் டீ குடிச்சா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பாட்டி, டீ உண்மையிலேயே சூப்பரா இருக்கு பாட்டி. குடி. அமிர்தா, அர்ஜுனுக்கு காஃபி கொடுத்துட்டு வரியாமா? ஆமா அத்தை. ஆனா காஃபி கப்பில் அப்படியே இருக்கே, என்னமாச்சு? ஏதோ வருத்தத்துல இருக்க போல இருக்கு. அர்ஜுன் உன்னை ஏதாவது திட்டினானா? இல்ல அத்தை, அது ஏதோ நினைப்புல அவருக்கு கொண்டு போன காஃபில சக்கரை போட மறந்துட்டேன். அதனால சக்கரை போட்டு கொண்டு வான்னு அனுப்பிட்டேன். ஆனா உன் முகத்துல இருக்கிற வாட்டம் வேற என்னமோ சொல்லுதே. வேற மாதிரினா? அமிர்தா, அர்ஜுனுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது சண்டையாமா? இல்ல அத்தை, அப்படி ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்லாதான் இருக்கோம். இந்த காஃபி கொஞ்சம் கசப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான். காஃபி கசப்பா இருந்தா பரவாயில்லம்மா, கொஞ்சம் சர்க்கரையை கூட போட்டு இனிப்பாக்கிடலாம். ஆனா எனக்கு என்னமோ அர்ஜுன் மனசும் உன் மனசும் ஏதோ கசப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ உனக்கும் அர்ஜுனுக்கும் இடையில மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அமிர்தா. இல்ல அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் அர்ஜுனும் இப்ப நல்லதானே இருக்கோம். அமிர்தா, நீ பொய் சொல்லலாமா? ஆனா உன்னோட கண்கள் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. உன் கண்ணுல எனக்கு ஏதோ ஒரு வேதனை தெரியுது. அத்தை, அமிர்தா, நானும் இந்த வயசெல்லாம் தாண்டி வந்துதாமா இப்படி நிக்கிறேன். பசங்களோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது முதல்ல தாய் மனசுக்கு தாமா தெரிய வரும். இங்க பாரு, நீ வாயை திறந்து என்கிட்ட சொல்லலனாலும் என்ன நடக்குதுன்னு என்னால யூகிக்க முடியும். இங்க பாருமா, பெரியவளா என்னுடைய அனுபவத்துல உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அர்ஜுன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவன் ஏன் பையங்கிறதுனால நான் இப்படி சொல்ல வரல. அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு. அத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி உன்னால நடக்க முடியலன்னா பிரச்சனை உன் பக்கம் இருக்குமோன்னு தான் என்னோட சந்தேகம். இங்க பாரு அமிர்தா, சம்சாரங்கிற வண்டி ஓடணும்னா 2 சக்கரங்களும் ஒரே பக்கமா தான் ஓடணும். இல்லைன்னு சொன்னா எந்த பக்கமும் ஓட முடியாம குடும்பம் வீணா போயிடும். உன் பக்கம் இருக்கிற பிரச்சனையை என்னன்னு நீயே கண்டுபிடிச்சு அதை நீயே சரி பண்ணிக்கணும், புரியுதா?
காலம் கைமீறி போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு உட்கார்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டியா? பாட்டி, உங்க கையால போட்ட டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. இனி ரெகுலரா காலையில டீயே குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி சரி, அது இருக்கட்டும். அடுத்த மாசம் என்ன விசேஷம் சொல்லு. விசேஷமா? ஆ, என்ன பாட்டி, எனக்கு ஞாபகம் வரலையே. லூசு டானி, அத கூட நான் தான் ஞாபகப்படுத்துறேமா. அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள். 25 வயசு பூர்த்தி ஆகுது. வாவ், ஆமால. அப்போ சில்வர் ஜூப்ளி வருஷம். நான் சுத்தமா மறந்துட்டேன் பாட்டி. அதனாலதான் ஞாபகப்படுத்துறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்னென்னமோ சம்பவம்லாம் நம்ம கையை மீறி நடந்து போச்சு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சீக்கிரம் குணமாயிடுவ. உனக்கு 25 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்கேயாவது கிளம்பிடலாம். ஆ? என்னது கிளம்புறதா? எங்க பாட்டி? எங்கேயும் இல்ல. அதாவது உனக்கு 25 வயசு நிறைஞ்சதுக்கு அப்புறம் குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு வரத நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதான் வேண்டுதலை நிறைவேற்ற போலான்னு சொன்னேன். ஓ, அப்படியா? சரிங்க பாட்டி, உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். எனக்கும் முருகன் கோவில்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வரேன். ஆ? ம். குடு. பாட்டி, ஒரு நிமிஷம். அது என்ன பாட்டி, உங்க கழுத்துல இருக்கிற அடையாளம்? என்ன அடையாளம்? அதான் பாட்டி, உல்டா யூ மார்க் அடையாளம். உங்க பின் கழுத்துல இருக்கு பாருங்க, அது. ஓ, இதுவா? அது நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு. அது ஒரு மாதிரி மச்சம். அதுக்கே நீ இவ்வளவு பயந்து போற? அதுவா பாட்டி, என்ன அட்டாக் பண்றதுக்கு ஒரு பறவை வந்துச்சுன்னு சொன்னல, அது கழுத்து பின்னாடியும் இதே மாதிரி மார்க் இருந்துச்சு. அப்படியா? நீ சொல்றது உண்மைதானா? ஆமா பாட்டி, சேம் இதே மாதிரி அடையாளம் தான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் விசித்திரமா தான் தோணுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல பாட்டி, பிறந்ததுல இருந்து இந்த அடையாளம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் இத்தனை வருஷமா அந்த அடையாளத்தை பார்க்கவே இல்லையே. அது எப்படி பாட்டி? ஐயோ விடேண்டா, நீ அதை கவனிக்காதது ஏன் தப்பா? சரி சரி, டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? சும்மா அதையும் இதையும் பேசி மண்டையை குழப்பிக்காத. படுத்துக்கோ. பாட்டி கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இவங்க நடவடிக்கைலாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அது என்னங்கிறது கண்டுபிடிச்சாகணும். மொத்தத்துல தெய்வம் நம்ம வீட்லயே இருக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் சொல்லுங்க? ஆமாமா, பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கு பாருங்களா. பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி அமைதி கிடைக்குது. ஆமா கர்ணா, அந்த ஆண்டவன் நம்ம கிட்ட எப்போ எந்த உருவத்துல வருவான்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி சரி, போதும். நாளைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சா? ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷமா இருக்கணும் கருணா. ஆமாமா, மார்க்கெட்டுக்கு நானே நேரடியா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டேன். ஏங்க இப்ப எதுக்கு போய் சொல்றீங்க? உங்க கூட நானும் தானே மார்க்கெட்டுக்கு வந்தேன். அத்தை, நாளைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணிருக்கேன். பாத்துக்கிட்டே இருங்க, பூஜை எப்படி சூப்பரா இருக்க போகுது. சரிம்மா சரி, எல்லா ஏற்பாடையும் நீயே பண்ணிருக்கிறேங்கிறப்போ கேட்கணுமா? ரொம்ப நல்லதா இருக்கும், விடு. பூஜை எவ்வளவு பிரமாதமா நடக்க போகுதுன்னு பாருங்கம்மா. என்ன பூஜையை பத்தி பேசுறீங்க எல்லாரும்? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு தானே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நாளைக்கு எந்த பூஜையும் நடக்க போறதில்ல. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க?
பூஜை நடக்க போறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நடக்க போறது இல்லைன்னா நாளைக்கு நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் ஏன்னு கேக்குறோம். பூஜைக்கு என்ன அவசரம்? எப்படி சிவலிங்கம் இங்கே தானே இருக்க போகுது, இன்னொரு நாள் பண்ணிக்கிட்டா போச்சு. அம்மா, நீங்களா எப்படி பேசுறீங்க? வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அத்தைய பாருங்க, நாளைக்கு பூஜை வேண்டான்னு சொல்றாங்க. என்னம்மா, நாளைக்கு பூஜை பண்ண நல்ல நாள்னு புரோகிதர் சொல்லிருக்காருல. நீ சும்மா இருக்கியா? இந்த மாதிரி 1000 நல்ல நாள் வரும் போகும். என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சா கிடக்கு. அத்தை, கடவுள் பூஜை புனஸ்காரம்னா எவ்வளவு பயபக்தியோட இருக்கிறவங்க நீங்க. சாஸ்திர சம்பிரதாயம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க தெய்வத்தை பத்தி இப்படி பேசுறீங்களே. ஆமாம்மா, எனக்கு இது சரியா படலையே. நாளைக்கு பிரதிஷ்டார்ப்பணம் பண்றது நல்லதுன்னு நாங்க எல்லாரும் அபிப்பிராயப்படுறோம். ஆமாமா, புரோகிதர் நாளைக்கே பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு காரணத்தினால தானே அப்படி சொல்லியிருக்கணும். நாம எதுக்காக அதை மாத்தணும்? இல்ல அத்தை, இது நிச்சயமா நீங்க இல்ல. நீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நேத்து என்னடானா சிவலிங்கத்தை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னடா இப்படி சொல்றீங்க? வர வர தெய்வத்துக்கு எதிரா பேசுறீங்க அத்தை. இல்ல அத்தை, உங்க மனசுல வேற என்னமோ இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. போதும், நிறுத்துங்க. எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இப்ப என்ன? நாளைக்கே பூஜை நடக்கணும், அவ்வளவுதானே? என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாபா வருவார். எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கோங்க. பாட்டியோட பின் கழுத்துல அந்த மாதிரி மார்க் எப்படி வரும்? இது வரைக்கும் நான் அதை பார்க்கவே இல்லையே. எப்படி மிஸ் பண்ண? அந்த மார்க்குக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அர்ஜுன், இத்தனை நாளா பாட்டி பின்கழுத்துல இருக்கிற அந்த அடையாளத்தை நீங்க பார்க்கலையா? இல்ல, பார்க்கவே இல்ல. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லைங்க. சும்மா ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அன்னைக்கு ராத்திரி நான் அப்படி நடந்துக்கிட்டதால நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வேணும்னே அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல. சொன்னேன்ல, அந்த நிமிஷம் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவ்வளவு பெரிய பறவையை பார்த்ததும் என்ன பண்ணும் தெரியாம பயந்துட்டேன். அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் நிச்சயமா என் மனசுல இல்ல. ஆனா அன்னைக்கு என் இடத்துல நீங்க இருந்து உங்க இடத்துல நான் இருந்திருந்தா என் உயிரை பணைய வச்சாவது நான் உங்களை காப்பாத்திருப்பேன். அது அது நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நான் காதலிச்சவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். ஆனா அதே மாதிரி காதல் உங்ககிட்ட எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். அது உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்னோட தப்புதான். இதோ பாருங்க அமிர்தா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை காதலிச்சிட்டு இருக்கேன். அந்த காதல்ல 1% குறைஞ்சு போச்சு, அது உண்மை. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நான் 1000 கனவு கண்டேன். அந்த நேரத்துல நான் உங்களை பார்த்தேன். நீங்க தான் எனக்கு சரியான பொண்ணுன்னு முடிவு பண்ணேன். உங்களுக்கு தொல்லை கொடுத்த கெஞ்சு கேட்டு உங்களை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் என் விருப்ப வெறுப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு என்ன காதலிப்பீங்கன்னு நான் நினைச்சேங்க. இப்பவும் எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க மட்டும்தான். ஆனா உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய காதல் எனக்கு கிடைக்காதுங்கிற பயம் வந்துருச்சுங்க. நீங்க இருந்தும் நான் எங்க தனிமரம் ஆயிடுவோனுங்கிற பயமா இருக்குங்க.
உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய காதல் எனக்கு கிடைக்காதுங்கிற பயம் வந்துருச்சுங்க. நீங்க இருந்தும் நான் எங்க தனிமரம் ஆயிடுவோனுங்கிற பயமா இருக்குங்க.